வெல்கம் டு நாள் முடியும் சேனல். இங்கே நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பொழுதுபோக்குக்காக மட்டும்தான் போடப்படுது. திஸ் இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் பர்பஸ். நம்ம லாஸ்ட்டு வீடியோட கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா ரிசல்ட் 743, முருகன் தேவி ஆல்போர்டு 4, விக்னேஷ் ஆல்போர்டு 7 பாஸ் பண்ணியிருக்காரு. அடைக்கலம் ஆல்போர்டு 4 கொடுத்து ஒரு 3 பேருமே ஒரு சூப்பரான வின்னிங் கொடுத்துருக்காங்க. எல்லாம் சிங்கிள் நம்பரில் ஒரு பெரிய விஷயம் வின்னிங் தர்றது. இன்றைக்கி நம்மளுடைய ரிசல்ட்டில் பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும் 7ஆம் நம்பர் பாஸ் ஆகியிருந்தது நம்மளது. பட் நம்ம இன்னொரு விஷயம், நம்ம எதிர்பார்த்த நம்பர் 866. இந்த ரிசல்ட்டு பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது ஒரு முழு 6 டிஜிட்டும் பார்த்துருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் மொதல் 3 நம்பரில் நம்ம எடுத்த ஃபுல் வின்னிங் அது வந்து அதில் போயிடுச்சு. உள் நம்பரில் நம்ம 866 எடுத்திருந்தோம், அது 686ன்னு சொல்லிட்டு உள் நம்பரில் ஒரு 3 டிஜிட்டுமே 3 நம்பருமே கிட்டத்தட்ட உள்ளே போயிருக்கு. அந்த நம்பர் நாளைக்கு வெளியே எடுப்பானா அப்படின்னு பார்த்திங்கன்னா வாய்ப்பு இருக்குது. ஸோ அது என்ன மாதிரி நம்பர்கள் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோவில் சொல்கிறேன். முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓட்டி விட்டு பார்த்திங்கன்னா அதில் எந்த வகையான பிரயோஜனமும் யாருக்குமே கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை உன்னிப்பாக கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளது நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா காருண்யா 632வது குழுக்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். நாளைக்கு வருஷத்தினுடைய கடைசி நாள், அதே மாதிரி மாதத்தினுடைய கடைசி நாளும் கூட. ஒரு கேம் வந்து எந்த மாதிரி அவன் முடிப்பான் அப்படிங்கிறது யாராலுமே ஒரு கெஸ் பண்ண முடியாத ஒரு நம்பராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பட் அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம எப்பவும் போல் எடுக்கக்கூடிய ரெகுலர் கெஸ்ஸிங்கை மேட்ச் பண்ணி தான் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நாளைக்கு நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு பார்த்திங்க அப்படின்னா 5, 6 வந்திருக்கு. இந்த நம்பர்கள் தான் வந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. நான் எதிர்பார்த்த நம்பர் 6 இன்றைக்கி வரல. அந்த 6 நாளைக்கு வருங்கிறது என்னுடைய நம்பிக்கை மட்டும்தான். உங்களுடைய கெஸ்ஸிங்கில் என்ன வருதுங்கிறது அதையும் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் ஏ போர்டு வந்து, அதாவது ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பர் தான் மறுபடியும் ரிப்பீட்டாக நான் கொண்டு வந்திருக்கேன். அதே மாதிரி நாளைக்கு கொஞ்சம் டபுள்ஸில் ஆட்டம் முடிப்பான் அப்படிங்கிற மாதிரி ஒரு டவுட் இருக்குது. அது என்ன நம்பருங்கிறது நான் பின்னாடி சொல்கிறேன். பி போர்டு பார்த்திங்க அப்படின்னா 9ஆம் நம்பர், ஒரு சிங்கிள் நம்பரை தான் கொண்டு வந்திருக்கேன். அதனால் எந்த மாதிரி அடிக்க போகிறோம் அப்படிங்கிறது இல்லை. பட் நான் வந்து நாளைக்கு உங்களுக்கு 3 டிஜிட்டில் 2 நம்பர் தான் கொண்டு வந்திருக்கேன். ரொம்ப அதிகமாகலாம் நம்ம தரதில்லைங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நம்ம கொண்டு வரக்கூடிய நம்பர்கள் அதிகமாக இருக்காது. மேக்ஸிமம் ஒரு நம்பர் இல்லைன்னா 2 நம்பர், மிஞ்சி போனால் 3 நம்பர் தான் இருக்கும். நம்ம சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். நம்மளுடைய கெஸ்ஸிங்கும் சரி, நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர்கள் அதிகமாக எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஏன்னா மிஞ்சி போனால் ஏபிபிசிஎஸ்சியில் தான் சில நேரங்களில் கொஞ்சம் 6 நம்பர் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையினால கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி நம்மளுடைய கெஸ்ஸிங் எந்த மாதிரி நம்ம கொடுப்போம் அப்படிங்கிறது நம்மளோட சேனலை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக சி போர்டு பார்த்திங்க அப்படின்னா அதே 6ஆம் நம்பர் தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ இதில் இருந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதாவது இன்றைக்கி நான் கொடுத்த மாதிரியே தான் 6ஆம் நம்பர் நாளைக்கும் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு. இது வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசரம் கொடுக்கல. ஸோ நம்ம எப்போவுமே எடுக்கக்கூடிய மெத்தடில் அது தற்செயலாக வந்து 6 அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த வகையில் 6 வந்து நாளைக்கு இறங்கி தீருங்கிறது என்னுடைய நம்பிக்கை. பார்ப்போம் எந்த மாதிரி அவன் கொண்டு போகிறான் அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இதில் இன்னொரு விஷயம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டபுள் 6 2 போர்டில் நான் கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். இதிலேருந்து பார்க்கும்போது டபுள்ஸ் வரும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அது எந்த மாதிரி டபுள்ஸ் அமையுங்கிறது 3 டிஜிட் வரும்போது சொல்கிறேன், பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஏபிபிசிஎஸ்சி பாருங்கள். இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு சப்போர்ட்டிங் நம்பராக மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன். இது வந்து உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள். மற்றபடி இது வந்து நீங்கள் வந்து சில பேர் வந்து சொல்கிறீங்க ஏபிபிசிஎஸ்சி ஒரு நம்பராக இருக்குது, 3 டிஜிட் ஒரு நம்பராக இருக்குதுன்னு சொல்கிறீங்க.
நான் எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம்தான், நம்மளுடைய போர்டு கெஸ்ஸிங்கும் 3 டிஜிட்டும் கிட்டத்தட்ட மேட்ச் ஆகுமே தவிர ஏபிபிசிஏசி சில நேரங்கள் மட்டும்தான் மேட்ச் பண்ணி கொடுக்கும். மற்ற நேரங்களில் உங்களுக்கு அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காதுங்கிறது நான் தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஏபிபிசிஏசி நம்ம வந்து எப்போவுமே ஒரு தனிப்பட்ட நம்பராக தான் கொடுப்போம். அது நான் பொதுவாகவும் வந்து நான் சொல்லிடுவேன். இது வந்து உங்களுடைய கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆனால் மட்டும் ப்ளே பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லிடுவேன். இந்த 4 நம்பர்களை பார்த்துங்க. இதில் குறிப்பாக நான் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 89ங்கிற நம்பர் கொஞ்சம் முக்கியத்துவமாக தெரியுது. அதை மட்டும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ கம்மியாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் 89ங்கிற நம்பர் குறிப்பாக அது ஏபியில் உட்காரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அடுத்தது டிசம்பர் மந்த்து ஃபாலோவிங் நம்பர்னு சொல்லிட்டு நாமளும் கிட்டத்தட்ட எதிர்பார்த்து ஒரு ஃபுல் வின்னிங் கூட நம்மளுக்கு கை கொடுக்கல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாகவே நம்மளுக்கு கை தரலன்னு 2 மாதத்துக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு ஃபுல் வின்னிங் வந்துருந்தது ஃபாலோவிங் நம்பர்லேருந்து. பட் கடந்த 2 மாதமாகவே வந்து நம்மளுடைய ஃபாலோவிங் நம்பர் பெருசாக நம்மளுக்கு எதுவுமே கை கொடுக்கலை. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு ஒரு ஏபிஓ பிசிஓ யூசி அந்த மாதிரி பாஸ் ஆகிட்டு தான் இருக்கும். ஒரு நம்பரில் போகும், இல்லை ஏதாவது பாக்ஸில் மிஸ் ஆகும். இப்படி தான் போயிட்டுருக்கு. பார்ப்போம். நாளைக்கு வருஷத்தினுடைய கடைசி நாள், அதே மாதிரி மாதத்தினுடைய கடைசி நாளும் கூட இந்த நம்பர்கள் ஒரு நாளைக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆனதாகட்டும். கடைசி ஒரு நம்பிக்கையாக நம்ம முயற்சி ட்ரை பண்ணி பாருங்கள். வந்தாலுக்கு வரலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீங்கள் போடுறத பொறுத்து தான் இருக்குது. ஸோ அதிகமாக ப்ளே பண்ணாமல் இது ஒரு சப்போர்ட்டுக்காக வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. அடுத்ததாக பெஸ்ட்டு 3 டிஜிட் பாருங்கள். இதில் வந்து கிட்டத்தட்ட 2 நம்பர் தான். நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, டபுள்ஸ் வர மாதிரி இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ டபுள்ஸ் வந்தால் 696. ஒருவேளை இந்த 6 9 திருப்பினா அப்படின்னா 990, 990, 696. ஸோ இந்த 2 நம்பர் தான் நாளைக்கு நம்மளுடைய ஆட்டத்தில் வந்திருக்கு. இதில் இன்னொரு சொல்லாத ஒரு நம்பர் என்னென்னா, நம்ம போர்டு கெஸ்ஸிங்கில் இருக்கிற நம்பர் 66. 3 டிஜிட்லேயுமே அப்படியே தான் கொடுத்துருக்கேன். ஒருவேளை அதுக்கு பவர் நம்பரான 11 வர மாதிரி இருக்கா அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துங்க. எனக்கு வரல. 11 வந்து நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் மேட்ச் பண்ணி நீங்கள் ப்ளே பண்ணிக்கிங்க. ஆல் போர்டு பொறுத்த வரைக்கும் 6ஆம் நம்பரும் 9ஆம் நம்பரும் தான் நம்ம கெஸ்ஸிங்கில் வந்திருக்கு. ஸோ 6 வந்தால் எந்த மாதிரி அமையும், 9 வந்தால் எந்த மாதிரி அமையும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு மேட்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தொடர்ந்து நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இனி வரக்கூடிய வருஷம் நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நல்ல கெஸ்ஸிங்காக நான் கொண்டு வரேன். ஸோ அது பார்ப்போம். எப்போவுமே ரெகுலராக எடுக்கக்கூடிய கெஸ்ஸிங் தான். ஸோ நீங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாளை வெற்றியுடன் சந்திப்போம்.